இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி நிறைய பேருக்கு இருக்குங்க. ஆமாம் சார், ஆமாம். அதே மாதிரி நரம்பு வீக்னஸாக இருக்குது, நரம்பு வலுவின்மையாக இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி மூலிகை காமிக்க போகிறீங்க, அது எப்படி சாப்பிட சொல்லுங்க சார். இது சிறுவெண்டைன்னு சொல்லுவாங்க. இதுதான் சிறுவெண்டைங்களா? சிறுவெண்டை ரொம்ப அற்புதமானது. இது பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பூ பாருங்கள், மஞ்சள் கலரில் பூ இருக்குது. ஆமாம். இந்த காய் பாருங்கள், இது முற்றிய காய், இது இளமையான காய், இன்னும் பிஞ்சுகள் கூட இருக்குது. இந்த விதைகளை எடுத்து நன்றாக காய வைத்து பொடி செய்து இந்த விதைகளை கல்கண்டு பொடி சேர்த்து பாலில் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனை, கை உதிர்வது, கால் ஆடுவது, கடகடன்னு ஆடுவது, இதெல்லாம் தீரும். அது மட்டும் இல்லை, இதை வந்துட்டு கழுத்து தேய்மானம் சொல்கிறாங்கல்ல. ஆமாம். கழுத்து தேய்மானத்தில் அந்த கழுத்து வலி, கழுத்து தேய்மானம், அங்கே பசை குறையிறதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது கழுத்துக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். உடல் முழுக்க இருக்கிற நரம்புகளுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அடி ஒரு சாப்பிட்டோம். ஐயா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெண்டையை சாப்பிட்டு காமிக்கிறோம். வெண்டையை சாப்பிட்டு காமிங்க எப்படியா? நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. லேசா நல்லா ருசிச்சு இழுத்து சாப்பிட்றாரு. அது என்ன டேஸ்ட்டில் இருக்குங்கய்யா? குழகுழப்பு. கொலகலப்பாக தான் இருக்குது. இவர் விதையை சாப்பிட்றாரு பாருங்க. காய்ந்த விதை இது. பார்த்துங்க, நல்லா தெரியுதான்னு காமிங்க. தெரியுதுங்களா? காய்ந்த விதை இது. நீங்கள் சாப்பிட்டு காமிங்க பாருங்க. இது அப்படியே